Kids Safari. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல செழியன் என்ற ஒரு விளையாட்டு பையன் இருந்தான். கிராமத்துல அவனுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என்ன வேலை? மேய்க்கிற ஆடுகளை பாத்துக்கணும். ஆனா அவனுக்கு அந்த வேலை சலிச்சிருச்சு. என்னப்பா இது, தினமும் ஒரே வேலை கொடுக்கறாங்க. நல்லா ஓடி விளையாடி வேடிக்கையா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஏன் அவனை விளையாட்டு பையன் சொன்னேன்னு பாத்தீங்களா? அவனுக்கு பொழுது போகல. கிராமத்துக்காரங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டணும்னு நினைச்சான். ஐயோ, ஓநாய் ஓநாய் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூச்சலிட ஊர்க்காரங்களோ கையில கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா வந்து பார்த்தாதான் தெரியுது, அங்க ஒண்ணுமே இல்ல. செழியன் விளையாட்டு காமிச்சிருக்கான். ஊர்க்காரங்க செழியனை கண்டிச்சாங்க. மறுபடியும் செழியன் விளையாட்டு காட்டணும்னு நினைச்சிட்டான். திரும்ப ஓநாய் ஓநாய் அப்படின்னு கூச்சலிட ஊர்க்காரங்களும் 2வது முறையும் ஏமாந்துட்டாங்க. ரொம்ப கோபமா செழியனை கண்டிச்சாங்க. செழியனுக்கு புரியல, ஏன் இப்படி என்ன திட்டிட்டு இருக்காங்க. திரும்பி பாக்குறதுக்குள்ள நிஜமாகவே ஒரு ஓநாய் வந்துருச்சு. செழியன் திரும்ப பயந்து போய், ஐயோ, ஓநாய் ஓநாய் எல்லாரும் வாங்க அப்படின்னு சத்தமா கூச்சலிட இந்த முறையும் செழிய விளையாடிட்டு தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊர்க்காரங்க வரவே இல்லை. ஓநாயோ இருக்கிற ஆடுகளை விரட்டிட்டு போயிருச்சு. செழியன் அழுதுட்டே, இந்த வாட்டி நான் உண்மையதான் சொன்னேன் தாத்தா, ஆனா யாரும் என்ன நம்பல அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த முதியவர், எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லாதே, நீ உண்மையையே சொல்லியிருந்தாலும் உன் மேல நம்பிக்கை இருக்காது செழியன் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது சுலபமில்லை. பொய் பேசுவதால் சிறிது நேரம் மகிழ்ச்சி கிடைக்கலாம், ஆனால் அதன் விளைவு கடுமையானதுதான். உண்மையை பேசுவதுதான் எப்போதும் நல்லது.